ஹாய் காய்ஸ், நம்ம ஊர் திருவிழா விளாக் பார்க்கலாமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே காப்பு கட்டியாச்சு. இந்த வாரம் வியாழக்கிழமை சாமி வரும். இந்த ஓலை எதுக்கு இழுத்துட்டு வர்றாங்கன்னா, இது மாதிரி காப்பு கட்டினதுக்கப்புறம் யாராச்சும் இறந்துருந்தாங்கன்னா அந்த தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஊர் ஃபுல்லாக ஓலை இழுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி புறப்படும். சாமி நைட்டு 10:45 வீதி உலாவுக்காக கிளம்பிருச்சு. கோவிலேருந்து நம்ம வீட்டு வழியாக தான் போகும், திரும்பி ரிட்டனும் நம்ம வீட்டு வழியாக தான் வரும். போகிறப்ப இங்கெல்லாம் தேங்காய் உடைக்க மாட்டாங்க, திரும்பி வர்றப்ப தான் தேங்காய் உடைப்பாங்க. அதுக்காக அப்புறம் 3 மணி போல் தான் நம்ம வீட்டுக்கிட்டேலாம் வந்துச்சு. அதனால் எந்திரிச்சு அம்மா தண்ணிலாம் தெளிச்சிருந்தாங்க. அம்மா ஒரு சைடு கோலம் போட்டாங்க, நான் ஒரு சைடு கோலம் போட்டேன். வியாழக்கிழமை ஒரு திருமண்டபடி, வெள்ளிக்கிழமை ஒரு திருமண்டபடி, இது மாதிரி 3 நாளும் 3 திருமண்டபடி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஊரில் திருவிழா. வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் 3 திருமண்டபடி நடக்கும். ஃபஸ்ட் நாள் இது மாதிரி ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 மணி போல் தான் சாமி வந்துச்சு. அப்பாவும் வேலை கிளம்புறதுக்காக குளித்து ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க, சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி. 10:45 போன சாமி நம்ம வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு, நம்ம ஊர் சுற்றி வர்றதுக்கு. அப்புறம் 3 மணிக்கு சாமி வந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு அப்பா வேலை கிளம்பிட்டாங்க. அம்மாவும் தம்பியும் அக்கா பையனும் போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பிரசாதம் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, புளி சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல் இதுதான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்துட்டு திரும்பி மார்னிங் எந்திரிச்சாச்சு. தேங்க்யூ.